வணக்கம். டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு போக்குவரத்து துறையின் கீழ் பார்த்தீங்கன்னா டிசிசி மெத்தட் அப்படின்ற மெத்தடை புதுமுறை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. டிரைவர் கம் கண்டக்டர் சொல்லி அந்த மெத்தடில் இப்போ எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட் அப்படின்றது நியூஸ் பேப்பர் மூலமாக நமக்கு கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10,000 நபர்கள் வரை விண்ணப்பிச்சிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்தது என்னென்னா இந்த டிசிசி மெத்தட் படி எப்படியும் இந்த 2 லைசன்ஸ் உள்ளவங்க அப்ளை பண்ணவங்க ஒரு 7,500 அல்லது 8,500 பேர் வரை இருப்பாங்க அதிகபட்சம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் எந்த எதிர்பார்ப்பையும் மீறி அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு ஒரு விஷயம் அப்படின்றது இருந்தது. ஆனால் எண்ணங்கள் அப்படி இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி பாருங்கள் 10,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. நினச்சதை விட ஒரு 2,000-2,500 பேர் கூட தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. 10,000 பேர் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா டைம் முடியலை. நாளைக்கு வர கடைசி நாள் அப்படின்றது இருக்குது. நாளைக்கு மதியம் 1 மணி வரை இருக்குது. இன்னும் அப்போ ஒரு நாள் இருக்குது. இன்றைக்கி மதியத்துலேருந்து நாளைக்கு மதியம் வரை ஒரு நாள் 24 ஹவர்ஸ் டைம் இருக்குது. அந்த டயத்தில் அப்ளை பண்ணுறவங்க இன்னும் சில பேர் இருப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த விஷயம் கேள்விப்பட்டு இந்த 20ஆம் தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அதுக்கெல்லாம் டிரைவராக உள்ளவங்க கண்டக்டர் லைசன்ஸ் ஈஸியாக போட்டுடலாம். அது குயிக்காக போட்டுடலாம். அதை போட்டுட்டு இப்போ இன்றைக்கி மதியத்துலேருந்து அப்ளை பண்ணுறவங்க இருக்காங்க. நாளைக்கு காலில் அப்ளை பண்ணுறவங்களும் இருக்காங்க. எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 11,000-12,000 பேர் போயிடும் போல். அதாவது அப்ளை பண்ணுற பர்சன்ஸோட கவுண்ட்டு வந்து 11,000-12,000 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அவங்க கொடுத்ததில் 8 கோட்டங்கள்லையும் சேர்த்து 3,274 வேகன்சி. அதில் இவ்வளோ பேர் தான், அதாவது அதுக்கு அந்த போஸ்ட்டுக்கு ஒரு இவ்வளோ பேர் தான் சொல்லும் போது அவங்களுக்கு ஃபில்டர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் வச்சு அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு வச்சு அதுக்கப்புறம் ஆள் எடுக்கும் போது இங்கே வந்து இந்த டைம் பார்த்திங்கன்னா காசு அவ்வளோ காசே விளையாடாது. அதுக்காக தான் இந்த டைம் பார்த்திங்கன்னா மாண்புமிகு முதல்வர் பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் முறையாக கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இந்த டைம்லாம் எதிர்பார்க்குற மாதிரி சில வருடங்கள் முன்னால் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பணம் புழங்கினது அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்ட விஷயங்கள் நடக்காது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே உங்களுக்கு ஃபில்டர் பண்ணிடுறாங்க. ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சு ரிட்டன் எக்ஸாமில் எத்தனை பேர் இதில் பாஸ்ன்றது முக்கியம் இல்லை, கட் ஆஃப்ன்றது தானே இங்கே முக்கியம். சில பேருக்கு இந்த விஷயம் கூட கட் ஆஃப் தான், சில பேர் தெரியாது. அதனால சொல்கிறேன், கட் ஆஃப் தானே முக்கியம். ரிட்டன் எக்ஸாம் எழுத்து தேர்வில் இங்கே இருக்கக்கூடிய அந்த கட் ஆஃப் முக்கியம். அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்கில் டெஸ்ட்டுக்கே உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கேயே நிறையா பேர் ஃபில்டர் பண்ணிடுறாங்க. எடுக்கக்கூடிய விகிதாச்சார முறைன்னு ஒன்று இருக்குது. இத்தனை ரேஷியோ படி தான் ஆள் எடுப்பாங்க. அதாவது எழுத்து தேர்வு முடிச்சு அடுத்து ஸ்கில் டெஸ்ட்டு போகும்போது இத்தனை விகிதாச்சார முறையில் 1:, இந்த ரேஷியோ அப்படின்ற மெத்தடில் இருக்கும்போது நிறையா பேர் ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அடியாகும்போது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல்லாம் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு அப்ளை பண்ணதில் பாதிக்கு பாதி 6,000 பேர் 7,000 பேர் இந்த மாதிரி தான் போவாங்க. அடுத்த ஸ்டேஜ் ஃபைனலாக போகும்போதெல்லாம் 3,000 போஸ்ட்டுக்கு, அப்போ 3,274 போஸ்ட்டுக்கு 4,000 5,000 தான் போவாங்க போல். அப்படி தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேக்கன்சிக்கு ஈக்குவலாக போகும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக காம்படிஷன் அப்படின்றது ரொம்ப கம்மியாகுது. இதை சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இதை பற்றி நான் அனலைஸ் பண்ணி நான் ஃப்யூச்சரில் கூட இதை பற்றி வீடியோ அப்படின்றது போஸ்ட் பண்ணுறேன். பட் இப்போ வந்து அப்டேட்டு, ஏன்னா நம்முடைய மைய அகாடமி சார்பாக நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து உண்மை சம்பவங்களும் தெரிவிக்கணும். அந்த கான்செப்டில் வந்து இந்த மாதிரி இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து உங்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறேன். நன்றி.